ராதே கிருஷ்ண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தன்னோட கணவராக வரிச்சிருந்த ருக்மிணி பிராட்டி தன்னோட திருமணம் சேதி தேசத்து அரசரான சிசுபாலனோட நிச்சயிக்கப்பட்டதுனால தன்னோட அரண்மனைக்கு வந்து போகிற ஒரு அந்தனரை பகவான் கிட்ட தூதனுப்பி தன்னை ராட்சச முறைப்படி அழைச்சிட்டு போய் விவாகம் செய்துக்கணும்னு வேண்டிக்க பகவானும் பிராட்டியை அழைச்சிட்டு போக குண்டினபுரம் வந்ததையும் தன்னோட தேரில் ஏற விரும்பின பிராட்டியை பகவான் ஏற்றுக்கிட்டு பகையரசர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே நொடி பொழுதுல வெகு வேகமாக அந்த இடத்துல இருந்து போனதையும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அரசர்களோட கோபத்தையும் சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார், பரீட்சித், இப்படி கோபமா பேசின அரசர்கள்லாம் பரபரப்போட கவச்சம் பூண்டுக்கிட்டு கைகளில் வில்லேந்தி தேர்களில் ஏறி அவங்கவங்க படைகள் சூழ ஸ்ரீகிருஷ்ணரை பின்தொடர்ந்தாங்க. போர் முறை அறிஞ்ச அவங்க மேகங்கள் மலை மேலே மழை பொழியிற மாதிரி எதிரி படைகளோட குதிரைகள் யானைகள் தேர்கள் மேலே அம்பு மழை பொழிஞ்சாங்க. தன் கணவரோட படைகள் எதிரிகளோட அம்பு மழையால் மறைக்கப்பட்டதை பார்த்த மெல்லிடையாளான ருக்மிணி பயத்தால் கண்கள் கலங்க வெட்கத்தோட தன் கணவரோட முகத்தை உற்று நோக்கினா. பகவான் சொன்னார், பயப்படாதே ருக்மிணி, என்னோட படையால் எதிரிகளோட படைகள் இப்போவே அழிய போகிறது பார். பரீட்சித், எதிரிகளோட வீர செயலை பொறுக்காத கதன் பலராமன் முதலான வீரர்கள் அவங்களோட யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் பானங்களால் அடித்து வீழ்த்தினாங்க. தேர்கள் குதிரைகள் மற்றும் யானைகள் மேலே அமர்ந்து போர் புரிஞ்ச பகைவர்களோட தலைகள் குண்டலம் கிரீடம் தலைப்பகைகளோட அறுபட்டு கோடிக்கணக்கில் தரையில் விழுந்துச்சு. கத்தி கதை வில்லேந்தின கைகளும் துடைகளும் கால்களும் மற்றும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் யானைகள் ஒட்டகங்கள் இவற்றோட தலைகளும் காலாட்படை வீரர்களோட தலைகளும் துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தன. விருஷ்ணி வீரர்களால் தங்களோட படைகள் அழியறதை பார்த்த ஜராசந்தன் முதலான அமைச்சர்கள் போர் முனையில இருந்து திரும்பி போனாங்க. மனைவியை பறிகொடுத்தவன் மாதிரி முகம் வாடி உற்சாகமும் பொலிவும் இழந்து துயரத்தோட நிற்கிற சிசுபாலனுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஏ ஆண் புலி, மனக்கலக்கத்தை விடு. மனிதர்கள் மனசு விரும்புறதை அடையறதும் அடையாமல் இருக்கிறதும் அவங்கவங்க வசம் இல்லை. பொம்மலாட்டக்காரன் ஆட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மரபொம்மை ஆடுற மாதிரி பகவான் ஆட்டி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்குற செயல்களில் ஈடுபடுறான். நான் 23 அக்ஷவினி படைகளோட 17 முறை ஸ்ரீ கிருஷ்ணனோட போரிட்டு தோற்றுட்டேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஜெயிச்சேன். விதியால் ஏவப்பட்ட காலத்தால் இந்த உலகம் விரட்டப்படுறதே அறிஞ்சன்னா அப்போ கூட வருத்தப்படவும் இல்லை மகிழ்ச்சி அடையவும் இல்லை. நாம் அத்தனை பேருமே வீரமிக்க படைகளோட தலைவர்கள். இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணனோட பாதுகாப்பில் இருக்கிற யாதவர்களோட சின்ன படையால் இப்போ தோற்கடிக்கப்பட்டுட்டோம். இப்போ காலம் அவங்களுக்கு உதவினதால அவங்க ஜெயிச்சாங்க. காலம் நமக்கு உதவுறப்ப நாமளும் ஜெயிப்போம். பரீட்சித், இப்படி நண்பர்கள் ஆறுதல் சொல்ல சிசுபாலன் தன் பரிவாரங்களோட தன்னோட நகருக்கு திரும்பினான். இறந்தவங்க போக மீதமிருந்த அரசர்களும் அவங்கவங்க தலைநகருக்கு திரும்பி போனாங்க. ஸ்ரீ கிருஷ்ணனோட பகைவனான வலிமை மிக்க ருக்மியோ தன்னோட சகோதரிக்கு ராட்சச முறையில் நடக்கிற திருமணத்தை ஏற்றுக்க மனசு இல்லாமல் ஒரு அக்ஷவினி படையோட ஸ்ரீ கிருஷ்ணனை பின்தொடர்ந்து போனான். பொறுமை இழந்த பெரும் தோள் படைச்ச ருக்மி கவச்சம் பூண்டு வில்லேந்தி கோப வெறியோட போரில் கிருஷ்ணனை கொண்டு ருக்மிணியை திரும்ப அழைச்சிட்டு வராமல் குண்டினபுர நகரத்துக்குள்ளே நுழைய மாட்டேன்னு அத்தனை அரசர்கள் முன்னிலையிலையும் சூளுரைச்சான். இப்படி வேகமாக சொல்லி ரதம் ஏறின ருக்மி சாரதி கிட்ட சொன்னான், கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு தேரையை ஓட்டிட்டு போ, அவனோட நான் போர் செய்ய போகிறேன். மதிக்கெட்ட அந்த இடையன் என்னோட தங்கையை பலாத்காரமாக பறிச்சுட்டு போகிறான். அவனோட வீரச்செருக்கை என்னோட கூரிய பானங்களால் அடக்குவேன். பரீட்சித், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திறமையை அறியாத மதிக்கெட்ட அந்த ருக்மி தனியாக ஒற்றை தேரோட கோவிந்தனை நில்லுன்னு உறக்க கூப்பிட்டான்.
வில்லை நல்லா இழுத்து 3 அம்புகளால் ஸ்ரீகிருஷ்ணரை அடிச்சிட்டு சொன்னான், எது குலத்துக்கு இழிவு தர்றவனே, நொடி நேரம் அப்படியே நில்லு. தெய்வத்துக்கான ஹவிசை காக்கை பறிச்சுட்டு போகிற மாதிரி என்னோட தங்கையை அபகரிச்சுக்கிட்டு எங்கே போகிற? மூடனே, மாயையால் மறைஞ்சு நின்று போரிடுற உன்னோட திமிரை இதோ அழிக்கிறேன். என்னோட பானங்களால் அடிபட்டு விழுறதுக்கு முன்னாடி என்னோட தங்கையை விட்டுடு. இதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே முதல்ல அவனோட வில்லை ஒடிச்சு அப்புறம் 6 அம்புகளால் ருக்மியை அடித்தார். 8 அம்புகளால் குதிரைகளையும் 2 அம்புகளால் தேரோட்டியையும் 3 அம்புகளால் கொடியையும் அடித்தார். ருக்மியும் வேற வில்லை எடுத்துக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணனை 5 அம்புகளால் அடித்தான். அந்த அம்பு வரிசைகளால் அடிக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் அவனோட வில்லை முறிச்சார். மறுபடியும் அவன் வேற வில்லை எடுக்க அழிவற்ற பகவான் அதையும் முறிச்சார். இரும்புத்தடி, வாள், சூலம், கேடயம், கத்தி, வேல், குண்டாந்தடின்னு அவன் எடுத்த அத்தனை ஆயுதங்களையுமே சர்வேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணர் முறிச்செறிஞ்சார். அதனால் ரொம்பவும் சினம் கொண்ட அவன் ஸ்ரீகிருஷ்ணனை கொல்ல நினைச்சு கையில் கத்தி ஏந்தி ரதத்தில் இருந்து குதிச்சு வெட்டில் பூச்சி நெருப்பில் நெருங்குற மாதிரி எதிர்த்து ஓடி வந்தான். அப்படி ஓடி வர அவனோட கத்தியையும் கேடயத்தையும் அம்புகளால் பொடி பொடியாக்கிட்டு ருக்மியை கொல்ல கூரான வாளை எடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். இதை பார்த்த ருக்மிணி பயந்து நடுங்கி தன் கணவரோட திருவடிகளை விழுந்து கெஞ்சினா, யோகேஸ்வரா, அளவிட முடியாத பெருமை கொண்டவரே, தேவதேவரே, லோகநாதரே, என் அண்ணனை கொல்லக்கூடாது. ருக்மிணியோட உடல் பயந்து நடுங்கினது. தொண்டை துக்கத்தால் தழுதழுத்து வறண்டு போச்சு. முகம் வாடிப்போச்சு. பயத்தால் தங்க மாலை கழுத்தில் இருந்து நழுவினது. தன்னோட சரணங்களை பிடிச்சதும் பரிவு கொண்ட பகவான் ருக்மியை கொல்லாம திரும்பினார். தவறிழைச்ச அவனை அவனோட மேலாடையால் கட்டி மீசையும் கேசத்தையும் மழித்து அலங்கோலமாக்கினார். அதுக்குள்ள தாமரை ஓடைய யானை அழிக்கிற மாதிரி யாதவ வீரர்கள் அவனோட பெரும் படையை அழிச்சாங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்கத்தில் வந்த பலராமன் ருக்மி சாவை நெருங்குற மாதிரி இருக்கிறதை பார்த்து மனசு இறங்கி கட்டப்பட்ட அவனை அவிழ்த்து விட்டுட்டு ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட சொன்னார், கிருஷ்ணா, நீ பண்ணின இந்த செயல் நமக்கு நல்லதில்லை, அருவருக்கத்தக்கது. உறவினனோட மீசையும் கேசத்தையும் அழிக்கிறதும் அலங்கோலப்படுத்துறதும் கொலைக்கு சமமே. பெண்ணே, அண்ணனை அலங்கோலப்படுத்தினதை நினைச்சு எங்களை தவறா நினைக்காத. இன்பமும் துன்பமும் இன்னொருத்தர் தந்து வர்றதில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வினையைத்தான் அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணா, உறவினன் கொல்லத்தக்க தவறு இழைச்சிருந்தாலுமே கூட அவன் கொல்லத்தக்கவன் இல்லை. அவனோட உறவை துண்டிச்சிடணும். தன்னோட தவறாலேயே மடியிறவனை மறுபடியும் நாம ஏன் கொல்லணும்? பெண்ணே, சகோதரனே கொல்வான்கிறது க்ஷத்ரியனுக்கு பிரம்மா விதிச்சிருக்கிற கடமை. அதனால் க்ஷத்ரியனோட இந்த கடமை ரொம்பவும் கொடூரமானது தான். கிருஷ்ணா, செல்வச் செருக்கால அறிவிழந்தவனும் திமிர் பிடிச்சவனும் அரசு, பூமி, செல்வம், பெண், தன்மானம், தன்னோட வீரியம்னு ஏதாவது ஒரு காரணம் காட்டி உறவினரை விலக்கி ஒதுக்கிடுவான். பெண்ணே, உன்னோட சகோதரர்களும் உறவினர்களும் அத்தனை பிராணிகள்கிட்டையும் தீய எண்ணம் கொண்டிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு மங்களம் ஏற்படணுங்கிறதுக்காகவே இந்த தண்டனை கொடுத்தோம். அது தவறுன்னு ஒரு அஞ்ஞானி மாதிரி நீ நினைக்கிற. இது உன்னோட அறிவோட மயக்கம். பகவானோட மாயைக்கு வசப்பட்டவங்க மதி மயங்கி சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சு இவன் என்னோட நண்பன், இவன் என்னோட எதிரின்னு எல்லாம் வேற்றுமை பாராட்டுறாங்க. ஒரே சந்திரன் குளம், கிணறு முதலான பல நீர்நிலைகளில் வேற வேறையா தெரியுது. அதே மாதிரி ஆகாசமும் குடம் மாதிரியான பொருட்களை தங்குறப்ப கடாகாசம்னு பலவாறாக காணப்படுது. ஆனால் அதெல்லாம் வேற வேற இல்லையே. அதே மாதிரி உடல் படைச்ச அத்தனை பேரோட ஆன்மாவும் ஒன்னே தான். இருந்தாலும் அறிவிலிகள் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஆன்மான்னு ஒன்னேயான ஆன்மாவை பலவாறாக பார்க்குறாங்க. ஏன்னா ஆன்மா இந்த உடலில் இருந்து வேறுபட்டதில்லையா? அதாவது ஒரே பரமாத்மா, ஒரே சந்திரன்,
ஒரே ஆகாயம். ஆனால் அது தங்கியிருக்கிற பொருளை ஒட்டி அதை பற்பலவா நினைக்கிறது அறியாமை. இந்த உடல் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற பஞ்சபூதங்களாலேயும், பிராணன் முதலான பஞ்சவாயுக்களாலேயும், கண், காது முதலான பொறிகளாலேயும், உருவம், ஓசை முதலான குணங்களாலேயும் ஆக்கப்பட்டது. இதுக்கு பிறப்பு உண்டு, இறப்பும் உண்டு. இந்த உடல்தான் நான்கிற பற்று அறியாமையோட கற்பனையில் எழுந்தது. அந்த கற்பனை தான் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் இவனை உட்படுத்துது. பெண்ணே, சூரியனோட ஒளியாலத்தான் கண் பார்க்குது. அதே ஒளியாலத்தான் பார்க்கப்படுற உருவமும் கண்ணுக்கு புலனாகுது. ஆக சூரியன் தான் இதற்கு காரணம். ஆனால் சூரியனோட கண்ணுக்கும் உருவத்துக்கும் இணைப்போ பிரிவோ இல்லை. அதே மாதிரி ஆத்மாவால்தான் உடல் முதலான வெளிப்பொருட்கள் உணரப்படுது. உலகத்தோட அத்தனை பொருட்களையும் காட்டித்தர்றது ஆத்மாதான். ஆனால் ஆத்மாவுக்கு உடல் முதலான வெளிப்பொருட்களோட இணைப்போ பிரிவோ இல்லை. பிறப்பு, வாழ்வு, வளர்ச்சி, மாறுபாடு, தேயறது, மறையறது, இது எல்லாமே உடலுக்கு தோன்றுற மாறுபாடுகள் தான், தவிர ஆத்மா கிட்ட இல்லை. வளர்ச்சியும் தேய்வும் சந்திரனோட கலைகளுக்குத்தானே தவிர சந்திரனுக்கு இல்லை. அமாவாசை அன்றைக்கு சந்திரன் தேயறதில்லை. ஆனால் மக்கள் சந்திரன் தேயறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி உடல் அழிஞ்சு போகிறதை பார்த்து ஆத்மா அழிஞ்சதா சொல்கிறாங்க அறிவிலிகள். தூங்குறவன் கனவுல தன்னையும் தான் அனுபவிக்கிற பொருளையும் அனுபவத்தோட பின்விளைவுகளையும் உண்மையில் அந்த பொருளே இல்லைன்னா கூட அனுபவிக்கிறான். அதே மாதிரி தான் அறிவிலி பொய்யான உலகியல் இன்பத்துன்பங்களை அனுபவிக்கிறான். இந்த துயரம் அறியாமையால் எழுந்தது. இது மனசை கலக்கி துவழச் செய்யுது. அதனால் அறியாமையை தத்துவ உணர்வால் களைஞ்சிட்டு தன்னோட நிலையில் கவலை இல்லாமல் சுகமாயிரு. பரீட்சித், இப்படி அத்தனையும் அறிஞ்ச பலராமன் உண்மையை உணர்த்த ருக்மிணி மனவருத்தம் நீங்கி உண்மை உணர்வால் மனசை சமாதானம் செய்துக்கிட்டா. பகைவர்களால் தன்னோட படைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு தான் மட்டும் உயிரோடு இருக்கிறதையும், தன்னோட எண்ணம் நிறைவடையாததையும், தன்னை அவங்க அலங்கோலம் செஞ்சதையும் நினைச்ச ருக்மி தான் வசிக்கிறதுக்காக போஜகட்டம்ங்கிற நகரை நிர்மாணிச்சான். தீய எண்ணம் கொண்ட கிருஷ்ணனை கொன்று தங்கையை மீட்காம குண்டினப்புறத்தில் நுழைய மாட்டேன்னு உறுதி பூண்டு கோபத்தோட அங்கேயே வசிச்சான். பரீட்சித், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி அரசர்களை வென்று பீஷ்மக மன்னரோட புதல்வியான ருக்மிணியை தன்னோட நகருக்கு அழைச்சிட்டு வந்து முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டார். அப்போ யாதவர்களோட நகரமான துவாரகையில் யாதவர்களோட ரட்சகரான ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலேயே சிதறாத அன்பு பூண்ட மக்கள் ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் பெருத்த கொண்டாட்டமே நடந்துச்சு. ஒளி மிகுந்த அழகான குண்டலங்களை அணிஞ்ச ஆண்களும் பெண்களும் அழகான ஆடை அணிஞ்சிருக்கிற புதுமண பெண்ணுக்கும் மணமகனுக்கும் மகிழ்ச்சியோட நிறைஞ்ச அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ துவாரகை உயர தூக்கி கட்டப்பட்ட கொடிகளோட பல வகை பூ மாலைகளும் ஆடைகளும் ரத்தின தோரணங்களும் ஒளிர அழகா விளங்கிச்சு. ஒவ்வொருத்தர் வீட்டு வாயிலையும் மங்கள பொருட்கள், பூர்ண கும்பம் எல்லாம் வைக்கப்பட்டிருந்துச்சு. நாலா பக்கமும் அகில் தூபம் கமழ தீபங்கள் அடுக்கடுக்கா வைக்கப்பட்டிருந்துச்சு. திருமண அழைப்புக்கு இணங்கி வந்த அரசர்களோட யானைகள் மதம் பெருக்கி வீதிகளை நனைச்சது. வீட்டு வாயில்களில் வாழை மரங்களும் கமுக கூலைகளும் கட்டப்பட்டிருந்துச்சு. மகிழ்ச்சியோட பரபரப்போட இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இடையில கௌரவர், ஸ்ருஞ்சயர், கேக்கையர், விதர்பர், யாதவர், குந்தி போஜர்கள்னு பல வம்சத்தவங்களும் ஒருத்தரையொருத்தர் சந்திச்சு நலம் விசாரிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்திட்டு வந்ததை பற்றி அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்த அரசர்களும் அரச கன்னிகைகளும் ரொம்பவும் வியப்படைஞ்சாங்க. பரீட்சித், திருமகள் அவதாரமான ருக்மிணியோட திருமகள் கொழுனனான ஸ்ரீகிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறதை பார்த்த துவாரகா நாட்டு மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம்
தஸ்மஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 54வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.